டாக்டர் வி.என். விக்னேஷாந்தம், நரம்பியல் நிபுணர். மதுரையில இருக்கிற டாக்டர் வி. நீதியரசு நரம்பியல் மையத்துல நியூராலஜிஸ்டா பணிபுரிகிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வலிப்பு நோய் தினம். அதனால வந்து வலிப்பு நோய் எதனால வருது? வலிப்பு நோய் மூளையில இருக்கிற மின்சார ஓட்டம் அதிகமா இருக்கிறதுனால வருது. ஸோ அந்த வலிப்பு நோய் அதனால வந்து யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள், பெரியவர்கள், தாய்மார்கள் யாருக்கு வேணாலும் வரலாம். குழந்தைகள பொறுத்தமட்டில அதாவது 1 வயசு குழந்தைகள்ல இருந்து 15 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு வரலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து பெரியவர்களுக்கு வலிப்பு வர்றதுக்கு காரணங்கள், ஸ்ட்ரோக் கூட வலிப்பு சேர்ந்து வரலாம். பக்கவாதத்தோட சேர்ந்து. இல்ல மூளையில சில நேரங்கள்ல வளர்ச்சி, தேவையில்லாத சதை வளர்ச்சி, கட்டிகள் இதனால வலிப்பு வரக்கலாம். அ அரக்னாய்டு சிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய கட்டி, இந்த மாரி சாதாரண கட்டிகள்னாலயும் வலிப்பு வரலாம். அதாவது தாய்மார்களுக்கு வந்து வலிப்பு ஏற்கனவே இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சில மாத்திரைகள நம்ம குடுக்கணும். ஒரு சில மாத்திரைகள நம்ம குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. வலிப்பு நோய் உள்ளவங்க என்னென்ன செய்யணும்? அதாவது சீக்கிரம் தூங்கணும். ஒரு 8 மணி நேரம் தூக்கம் ரொம்ப அவசியம். டீ, காஃபி இந்த மாரி அதாவது பிவரேஜஸ் அதிகம் எடுத்துக்க கூடாது. அதே மாரி வந்து டிவி, செல்ஃபோன் ஸ்க்ரீன் டைம குறைக்கணும். டிவி, செல்ஃபோன் அதிகம் பார்க்கக்கூடாது. இத பார்க்கறதுனால மூளையில உள்ள நியூரான்கள் ஆக்டிவேட் ஆயி வலிப்பு நோய் வருது. சரிங்களா? ஸோ இதுக்கு போல இந்த மாரி பல விதமான மக்கள், பலதரப்பட்ட மக்கள் வலிப்பால பாதிக்கப்படுறாங்க. ஸோ வலிப்பு நோய வந்து எளிதில் கட்டுப்படுத்த முடியும். வலிப்பு நோய வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பலவிதமான மருந்துகள் இருக்கு. அதன் மூலமாவே இல்ல கட்டுப்படாத வலிப்பு, கட்டுக்கடங்காத வலிப்புக்கு ஆப்பரேஷன் பண்ணலாம். வலிப்பு நோய் வந்தவங்களுக்கு என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது. கையில இரும்பு சாவி குடுக்குறதுங்கிறது ஒரு மித். அது வந்து நம்ம செய்யக்கூடாது. பக்கத்துல ஏதாவது ஷார்ப்பான பொருட்கள் இருந்தா அத அகற்றிறணும். அதுக்கப்புறம் அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு உடனே செல்லணும். ஏன்னா ஓட சேர்ந்து ஆம்புலன்ஸ்க்கு அவர ஷிஃப்ட் பண்ணணும். வலிப்பு நோய் வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதறக்கூடாது. உடனே கால் ஃபார் சப்போர்ட். சப்போர்ட்டுக்கு கூப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே அவர் என்னென்ன மாத்திரை எடுத்துட்டு இருக்காரு. எபிலெப்சி உள்ளவங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் தனியா குடுப்பாங்க. அதுல வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். எபிலெப்சி பிரேஸ்லெட்ன்னு சொல்லி யுஎஸ்லலாம் இருக்கு. அது இல்லாம ஒரு சின்ன கார்ட் மாரி இருக்கும். அதுல அவங்க என்னென்ன மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க, எவ்வளோ நாள் எடுத்துட்டு இருக்காங்க, என்ன விதமான வலிப்பு எல்லாமே அவங்க வச்சுக்கணும். ஸோ தட் அது வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். பக்கத்துல உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்டின்னா, அதன் மூலமா அவங்களுக்கு என்ன விதமான வலிப்பு, ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன குடுக்கணும் அப்டிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிய வரும். அதன் மூலமா வந்து அவங்க என்ன தேவையோ அத செய்வாங்க. வலிப்பு நோய் தடவ ஒரு வலிப்பு வருது அப்டின்னா, அதுக்கு என்னென்ன செய்யணும்? ஒரு இஇஜி அப்டின்ற ஒரு இது எடுக்கணும். ஒரு எம்ஆர்ஐ தேவைப்படலாம். இந்த 2 வச்சே வந்து அந்த வலிப்பு என்ன விதமான வலிப்பு அப்படிங்கிறது ஓரளவு சொல்ல முடியும். அதுக்கு மேல அந்த வலிப்பு வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்து, அத வச்சு தான் வந்து அடுத்து தீர்மானிக்க முடியும். எவ்வளோ நாள் அவங்க மாத்திரை தேவைப்படுது, தேவைப்படலங்கிறத. ஸோ வலிப்பை பற்றி ஓரளவு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன்னு நான் நம்புறேன். இத வந்து நம்ம வந்து 3டி வர்ச்சுவல் வீடியோல வந்து இன்னும் பெட்டரா நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ. கால்கை வலிப்பு என்பது தொடர்ச்சியான வலிப்பு தாக்கங்களினால் வகைப்படுத்தப்படும் ஒரு நரம்பியல் நிலை. ஒருவருக்கு வலிப்பு தாக்கம் ஏற்படுவதை பார்க்கும்போது வேதனை அளிக்கும். ஆனால் சரியாக கையாளும் முறைகளை அறிந்து கொள்வது அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இந்த காணொளி சூழ்நிலையை எவ்வாறு திறம்பட கையாள்வது என்பதற்கு உங்களுக்கு வழிகாட்டும். கால்கை வலிப்பு தாக்கம் என்பது ஒரு நோயாளி திடீரென்று மீண்டும் மீண்டும் கட்டுப்பாடற்ற அசைவுகளுக்கு உள்ளாகும் ஒரு அனுபவ நிலை ஆகும். இது மூளையில் ஏற்படும் மின் தொந்தரவுகளின் காரணமாக ஏற்படுகிறது. உங்கள் முன்னுரிமை காயத்திலிருந்து நபரை பாதுகாப்பது ஆகும். அவர்கள் நின்று கொண்டிருந்தாலோ அல்லது உட்கார்ந்து கொண்டிருந்தாலோ மெதுவாக அவர்களை தரையில் இருக்கச் செய்யவும். வலிப்பு தாக்கத்தின்போது அவர்கள் தாக்கப்படலாம் என்பதற்கான கடினமான அல்லது கூர்மையான பொருள்களை அந்த பகுதியிலிருந்து அகற்ற முயற்சிக்கவும். அவர்களை தரையில் இருக்கச் செய்தவுடன் தரையில் படாமல் இருப்பதற்கு அவர்களின் தலைக்கு கீழே மென்மையான, தட்டையான தலையணை அல்லது மடித்த ஜாக்கெட் போன்ற ஒன்றை வைக்கவும். வலிப்பு தாக்கம் அதிகரிக்கையில் இயலுமானால் அந்த நபரை மெதுவாக பக்கவாட்டிற்கு திருப்பவும். இது அவர்களின் காற்றுப்பாதையை தவிவாக வைத்திருக்க உதவுகிறது மற்றும் உமிழ்நீர் அல்லது வாந்தி எளிதில் வெளியேற அனுமதிக்கிறது. வலிப்பு தாக்கத்தின் நேரத்தை கணக்கிடுவது முக்கியமாகும். அது எப்போது தொடங்குகிறது மற்றும் எவ்வளவு நேரம் நீடிக்கிறது என்பதை கவனிக்கவும். நீங்கள் உதவியை நாடும் நிலையில் இந்த தகவல் மருத்துவ நிபுணர்களுக்கு முக்கியமானதாகும். வலிப்பு தாக்கத்தின்போது ஒருபோதும் நீங்கள் செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள் உள்ளன.
நபரின் வாயில் எதையும் வைக்கக்கூடாது. இது பழைய நம்பிக்கைகளுக்கு மாறாக அவர்களின் பற்கள் அல்லது தாடையில் காயங்களை ஏற்படுத்தலாம். மேலும் காற்றுப்பாதையில் தடை ஏற்படலாம். மேலும் அவர்களின் அசைவுகளை கட்டுப்படுத்த முயற்சிக்காதீர்கள். வலிப்புத் தாக்கம் அதன் போக்கிலேயே செல்லவிடுங்கள், ஆனால் அவர்களை ஆபத்துகளிலிருந்து மெதுவாக விலக்கி வைக்கவும். நபர் முழுமையாக குணமடையும் வரை அவருக்கு எந்த உணவு மற்றும் பானங்களை கொடுக்க வேண்டாம். வலிப்புத் தாக்கம் நிற்கும் வரை மற்றும் முழு சுயநினைவு பெறும் வரை அவருடனேயே இருக்கவும். பின்னர் அவர்கள் குழப்பமடையலாம் அல்லது மயக்கமடையலாம். நிதானமாக பேசி அவர்களுக்கு உறுதி அளிக்கவும். எப்போது அவசர உதவியை அழைக்க வேண்டும் என்று அறிந்து கொள்வது அவசியமாகும். வலிப்புத் தாக்கம் 5 நிமிடங்களுக்கு மேல் தொடருமாயின், இடையில் எழுந்திருக்காமல் தொடர்ந்து வலிப்புத் தாக்கம் ஏற்படுமானால், வலிப்புத் தாக்கத்தின்போது காயம் அடைந்தால், பின்னர் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால், அல்லது இது முதல் வலிப்புத் தாக்கமாக அறியப்பட்டால் உடனடியாக உதவியை நாடவும். இந்த எளிய வழிமுறைகளை புரிந்து கொள்வதன் மூலம் கால்கை வலிப்புத் தாக்கம் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு நீங்கள் முக்கியமாக ஆதரவை வழங்க முடியும். தகவலறிந்து மற்றும் அமைதியாக இருப்பது மற்றும் தகவலறிந்த செயல்பாடுகள் உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளவும்.